ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் தேனூஸ் vlogs. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்த தான் நான் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஆகஸ்ட் ஃபுல்லாமே வந்துட்டு குட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்கூல் ஹாலிடே. அதனால் இந்தியா போக முடியல இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு 3 to 4 days டைம் எடுத்து இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ எனக்கு பிடிச்சது. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறவங்களா இருப்போம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்போம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம்ல. என்றைக்காவது ஒரு நாள் ஐயோ என்னடா இது செஞ்சதவே ரொட்டீனாக செஞ்சுட்டே இருக்கிறோம், ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் டைம் கிடைத்தா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணும்ல. அந்த மாதிரி இடம் தாங்க இது. இது பெர்லின் கிட்ட இருக்கிற ட்ராபிக்கல் ஐலாண்ட்றது ஒரு பெரிய டோம்குள்ளே ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே டிக்கெட் வாங்கிக்கோங்க, அதுதான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே நீங்கள் அங்கே அந்த டோம்குள்ளேயே ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் டென்ட் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னிங்கனாலே உங்களுக்கு டென்ட் என்ன நம்பர், அதில் நீங்கள் ஸ்டே பண்ணுறக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணுறனால உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைச்சிரும். இந்த டோம்குள்ளே 39 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இதில் 2 to 3 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு டென்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பெட்டு மட்டும் கீழே ஃப்ளோரில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று உங்களுக்கு காட் போட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று உங்களுக்கு நம்ம ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஹோட்டல் ரூம் அந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆனோடனே நீங்கள் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் போட்டு உங்களுக்கு அது கூடயே ஒரு ரிஸ்ட் வாட்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்கள் வேலெட்டை நீங்கள் கேரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே சேஃப்டியாக அந்த டென்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இல்லைனா இங்கே உங்களுக்கு லாக்கர் ரூமும் கொடுத்துருவாங்க, அதுலேயும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த எங்கேனாலும் நீங்கள் சாப்பிட்னாலும் சரி, இல்லை ஏதாவது குட்டீஸ்க்கு டாய்ஸ் ஏதாவது வாங்கினாலும் சரி, அந்த ரிஸ்ட்டை நீங்கள் காமிச்சாலே போதும், அதுலேயே உங்களோட அமௌண்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டே வரும். ஃபைனலாக நீங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது அதுக்கு பே பண்ணிவிட்டு கிளம்பிக்கலாம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, குட்டீஸ் விளையாடணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. நம்ம மால்லனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணிவிட்டு காயின்ஸ் வாங்கிட்டு ஒவ்வொரு கேம்லேயும் காயின் போட்டு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி ஏரியா தாங்க. இங்கே அந்த மாதிரி குட்டீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பெரியவங்களுக்கு விளையாடணும் அப்படின்னா மினி கோல்ட் செட்டப் இருக்குது, இதுக்கு ஃபிட்னஸ் இருக்குது, ஸ்பா இருக்குது, இது கூடயே மசாஜ் சென்டர் கூட இருக்குது. இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா இன்டோர் ஸ்விம்மிங் பூல் அண்ட் அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். இது ஒரு சின்ன தீம் பார்க் மாதிரியே செட்டப் பண்ணியிருப்பாங்கங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட இது ஆரம்பித்து 10 இயர்ஸாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலனாலும் சரி இங்கே இருக்கிற சுற்றியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருந்தது. அங்கே வளர்க்குற செடி எல்லாமே ரியலுங்க, எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது. அங்கே நிறைய பேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இன்டோர் ஸ்விம்மிங் பூலோட இந்த டோமோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா எப்போவுமே 25 to 30 மாதிரி டிகிரி மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த தண்ணியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ வார்மாக இருக்கும். நீங்கள் அந்த பூல் பக்கத்தில் நிற்கும் போதே அவ்வளோ உங்களுக்கு அந்த வார்ம் ஓட இது ஃபீல் பண்ணுவீங்க. இது அவுட்டோரோட வியூங்க. அவுட்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் விளையாண்டுக்கலாம். இது 24/7, மேக்ஸிமம் நீங்கள் 12 o'clock வரைக்குமே இதில் இருக்கலாம். ஆனால் இந்த பூல் எல்லாமே 24/7 உங்களுக்கு ஓப்பன்லேயே தான் இருக்கும். இதை இன்டோர் பிளேங்க. இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கே இதுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 2-3 நாள் ஃப்ரீயாக எதையுமே நினைக்காம சாப்பிடணும், குளிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், சாப்பிடணும், குளிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், இதே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 2 daysன்ற மாதிரி இதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து கிளம்பி வரக்கு மனசே இருக்காது. ஏன்னா நானுமே அப்படி தான் நினச்சேன். இது புக் பண்ணும்போது எதுக்கு இதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் போயிட்டு ரிட்டன் வரும்போது நான் தாங்க முக்கியமாக இல்லை இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்மளுக்கு ஒவ்வொரு டென்ஷன் இருக்குல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நீங்கள் எங்கே போனாலும் சரிங்க, கொஞ்சம் தூரத்துக்கு நடுவில் உங்களுக்கு டாய்லெட்டு இருக்கலாம், இல்லை குளிக்கிறக்கா இருக்கலாம், எல்லாமே சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கங்க. எந்த ஒரு இடத்துலையுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆகனா இல்லைங்க. டெய்லியுமே இந்த வாட்டர் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் டாய்லெட், பாத்ரூம்
எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ வார்ம். குட்டீஸ் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு சளி பிடிக்கும் அந்த மாதிரியே கிடையாது. இங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸுமே அப்படிதாங்க. அங்கங்கே வந்துட்டு ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரியான ட்ரிங்கிங் ஆப்ஷன் அதெல்லாம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இங்கே வந்துட்டு ஒரு 10ன்ற மாதிரி ஸ்லைடு, இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைடெல்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் விளையாண்டுக்கலாம். சாப்பிட்றக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தது. மற்றது எல்லாமே ஃப்ரீயாக தாங்க இருந்தது. எது பே பண்ணாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. மார்னிங்லேருந்து இதுக்கு செக்இன் டைம் பார்த்திங்கன்னா 10 புக் பண்ணியிருந்தீங்கன்னா 3 o'clockன்ற மாதிரி நீங்கள் செக்இன் பண்ணிவிட்டு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு டே 3 o'clock வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் ஃபுல்லாக ப்ளே பண்ணிவிட்டு நைட்டு இந்த வீடியோ எடுக்கிறேங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் பாருங்கள், அவ்வளோ லைட் போட்டு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. குட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள், ஜெர்மனியில் நீங்கள் எங்கே இருந்தாலும். இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ, அதாவது இந்த நைட் வியூ வீடியோ எடுக்கிறது வந்து நான் 12 o'clock. அப்பையும் பாருங்கள் எவ்வளோ பேர் உங்களுக்கு குளிச்சிட்ருப்பாங்கன்னு. அப்பையுமே வந்துட்டு அந்த இடத்த அந்த ஸ்விம்மிங் பூல் சுற்றியே ஒரு 4-5 பேர் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது சின்னதாக குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ ஏதாவது தப்புன்னு தோணுச்சுன்னா அங்கேயே வந்து அவங்க வந்து வார்ன் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி. அதனால் குழந்தைங்கள தனியாக விடுறோம் அப்படின்ற பயமே இருக்காது. இந்த இடம் ஃபுல்லாமே குட்டீஸ்க்கான இடம் தான். இந்த ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம். அங்கேயுமே 2 பேர் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. குட்டீஸ்க்கு ஏதாவது அடிப்படுதா இல்லை விழுகிறாங்களா ஏதாவது அப்படின்னா. இதுக்குள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் ஃபுட் எல்லாமே சூப்பராகவே இருந்ததுங்க. நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸாகவே. அதுவும் இல்லாமல் டென்ட்டும் வந்து அவ்வளோ நீட்டாக இருந்தது. நாங்கள் ஸ்டே பண்ணது இந்த மாதிரியான ஒரு டென்ட் தாங்க. 4 பேருக்கிறதுனால 4 பெட்டு, பிளாங்கெட்டு, பில்லோன்ற மாதிரி நீட்டாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்தது. இது பக்கத்துலேயே வந்துட்டு டாய்லெட்டும் அப்புறம் குளிக்கிறக்கு மாதிரியான இடமும் இருந்தது. நல்ல ஒரு இடங்க ரிலாக்ஸ் பண்ணுறக்கு. குட்டீஸோட ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கான ஒரு இடம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள். பெர்லின் கிட்டே இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இது ரொம்ப பக்கம்தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.